பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் நடந்த பெரிய ஒரு அட்டாக். பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தான் செஞ்சிருந்தாலும் பாகிஸ்தானுக்கு அது பெரிய பின்னடைவாக மாறிடுச்சு. பாகிஸ்தான், சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர், அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நகர்வு, இது எல்லாத்தையுமே இந்த பலுச்சிஸ்தானில் நடந்த தாக்குதல் முறியடித்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கையேந்தி பிச்சை எடுத்து பல நாடுகள்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கள் சொன்னதாக தமிழ் பட்சத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா. அதன் பிறகு பாகிஸ்தானுடைய என்டையர் அந்த இமேஜ் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் இணைந்து செயல்படக்கூடிய சில முக்கியமான ஒப்பந்தங்களில் துருக்கி பங்கேற்காது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக துருக்கி அறிவிக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் இப்போ பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி செய்த இந்த அட்டாக் பாகிஸ்தான் வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு நாளாக வரலாறாக மாறி நிற்கிறது. இதே மாதிரி இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன. நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலூச் அட்டாக் அப்படிங்கிறது தான். துப்பாக்கி படம் பார்த்துருப்போம். ஒரே நேரத்தில் தீவிரவாதிகள் 12 இடத்துல ஸ்லீப்பர் செல்லை வச்சு ஒரு அட்டாக்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்கள்ல. இதே தான் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி செய்கிறாங்க. ஒரே நேரத்தில் 12 டிஸ்ட்ரிக்டில் 12 இடத்துல பக்காவாக சைமல்டேனியஸாக அட்டாக் அப்படிங்கிறத நடத்தணும். இந்த அட்டாக்கை நடத்துகிறாங்க. இந்த அட்டாக்கில் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள். பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்கள் செய்வது தெரியாமல் திகைத்து நிற்கும்போது இதுக்கு நாங்கள் தான் காரணம், இதே மாதிரி இன்னும் பல அட்டாக் அப்படிங்கிறத நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம், பி கேர்ஃபுல் மக்கா அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. எங்களுக்கு எங்கள் நாடு சுதந்திரம் அடைவது மட்டும்தான் முக்கியம், உங்கள் நாட்டினுடைய இராணுவத்தை பற்றி எந்த விதமான தாட்ஸ் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு எதிராக பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி குறிப்பிடுகிறது. என்னடா இது, பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் 2 நாடா அப்படின்னு கேட்டால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது 2 நாடு தான். பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒட்டும் உறவுமாக இருந்தாலும் சரி, அது இனிமேல் பாகிஸ்தான் கூட யாரும் வைத்துக்கொள்ளாதீர்கள். பலுச்சிஸ்தானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பலுச்சிஸ்தானுடைய தூதரக அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் இல்லை, பலுச்சிஸ்தான் தனியாக இருக்குது, நாங்கள் தூதரக அதிகாரிகளாக நியமிக்க போகிறோம், எங்களுக்கான இராணுவத்தை உருவாக்க போகிறோம், எங்களுக்கான அரசாங்கத்தை உருவாக்க போகிறோம், எங்களுக்கான பாதுகாப்பு நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்துலேயுமே ரொம்ப தெளிவாக மாறிட்டாங்க இப்போ பலுச்சிஸ்தான். ஸோ பலுச்சிஸ்தானில் ஏற்படக்கூடிய சின்ன மாற்றமாக இருந்தாலும் சரி, அது சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் சீபக் அப்படிங்கிற சீனாவினுடைய எதிர்கால திட்டம், பல பில்லியன் அமெரிக்க டாலர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பல கனவுகள் சீனாவுக்கு இருக்குது. அது எல்லாமே சீட்டுக்கெட்டில் சின்னதாக ஒரு சீட்டு கீழே விழுந்தால் டக்கு டக்கு டக்குன்னு விழும் பாருங்க, அந்த மாதிரி சீனாவினுடைய கனவுகள் எல்லாம் களைய ஆரம்பிக்கும். ஏன்னா சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடம் அப்படியே பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்போ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து தொடங்கி இன்னொரு இடத்துல முடிவடைய வேண்டும் என்றால் அந்த இடத்துக்கு அந்த வழிப்பாதையில் எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது. அப்படி மிக முக்கியமான தடங்கள் தான் பலுச்சிஸ்தான் அப்படிங்கிற தடங்கள். பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை குவாடர் துறைமுகத்தை பாதிக்கும். குவாடர் துறைமுகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய நட்பை பாதிக்கும். சீனா பாகிஸ்தானுடைய நட்பு பாதிக்கப்பட்டது என்றால் சீபக் சரியாக ஒர்க் ஆகாது. சீபக் சரியாக ஒர்க் ஆகலைன்னா சீனாவினுடைய எய்ம், ஃபியூச்சரிஸ்டிக் எய்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ஒர்க் அவுட் ஆகாது. ஒருவேளை அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்தியாவுக்கு எதிராக சீனாவால் அவ்வளவு ஈஸியாக காய் நகர்த்தலை செய்யவும் முடியாது. சரி, இது அமெரிக்காவுக்கு என்னப்பா சிக்கலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு கட்டத்தில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் கனிம வளம் இருக்குது அப்படிங்கிற செய்தி எல்லா ஊடகத்துக்கும் பரவுது. இதை கண்டிப்பாக ஸ்மெல் பண்ணியிருப்பாங்க அமெரிக்கா. கனிம வளமா, ரேர் எர்த் எலமெண்டா எங்கப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி அலைந்து கொண்டிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். வெனிசுலாவில் கிடைச்சாலும் சரி, கிரீன்லாண்டில் கிடைச்சாலும் சரி, ஈரானில் கிடைச்சாலும் சரி, ஈராக்கில் கிடைச்சாலும் சரி, எல்லாமே எனக்கு தான் சொந்தம், வேறு யாரும் அதை ஆட்டை போற்றக்கூடாது அப்படிங்கிற ஒற்றை முடிவுடன் ஒத்தை காலுடன் வந்து நிற்கிறார் நம்ம ட்ரம்ப் அவர்கள். வெனிசுலாவை அட்டாக் பண்ணதும் அதுதான், கிரீன்லாண்டை பிடிக்க போகிறோம்னு சொல்கிறதும் அதுதான், உக்ரைன் கூட சமாதானமாக டீல் பேசி மைண்ட் டீல் போட்டதும் அதுக்கு தான். இது எல்லாத்தையுமே செஞ்சு முடித்த ட்ரம்ப் அவர்களுக்கு இப்போ ஒரு சின்ன ஸ்மெல், பாகிஸ்தானில் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் நிறைய கனிம வளம் இருக்காண்டோய், அதையும் நம்ம கையகப்படுத்தி விட்டோம் என்றால் போதும், அங்கேருந்து நமக்கு என்ன வந்துடும், கனிம வளம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னவோ. எது எப்படி இருந்தாலும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிக்கல் கண்டிப்பாக சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சிக்கலை உருவாக்கியிருக்கிறது. இஸ்ரேல் காசாவினுடைய அந்த ராஃபா க்ராசிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுறோம்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எகிப்தினுடைய ராஃபா க்ராசிங்கை ஓப்பன் பண்ணுறதற்கு இஸ்ரேல் இவ்வளவு நாள் ஏன் அவங்களுடைய தீர்மானங்களை நிறைவேற்றாமல் இருந்தார்கள் அப்படின்னு கேட்டால், ஒரு அட்டாக் நடத்த வேண்டியிருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா இது ஒரு அட்டாக், நேற்று 30 பேர் கொண்டுட்டாங்க இஸ்ரேல், என்னடான்னு சொல்லி கேட்டால் அதான் பீஸ் டீல் போட்டுட்டீங்க, 8.5 யுத்தத்தில் இந்த ஒரு யுத்தமும் இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களிடம் கேட்டபோது இல்லை
அவங்க ஹமாஸை பற்றி ஏதோ ஒரு செய்தி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால தான் அவங்க அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் நாங்கள் வந்து இன்டர்னலாக கேட்க முடியாது. ஏன்னா அவங்களும் ஹமாஸும் அதுக்கு தகுந்த மாதிரி சீக்கிரமாக காலி பண்ணிட்டு போகலை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அதற்கு ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காரு. அடுத்ததாக இன்னைக்கு எலன் மஸ்க் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் ஸ்டார்லிங்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ரஷ்யர்கள் நிறைய பேர் ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் உக்ரைனுடைய அட்டாக்கை ஈஸியாக ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்களால் தடுக்க முடிந்தது. உக்ரைன் ட்ரூப்ஸ் எங்கெங்கே போயிட்டு இருக்காங்க, அவங்க என்ன கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை எப்படி ஹைஜாக் பண்ணலாம், எப்படி அவங்களுடைய சிஸ்டத்தை ஹேக் பண்ணி எடுக்கலாம், இது எல்லாத்தையுமே ரஷ்யா உட்கார்ந்த இடத்துலேருந்தே செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரம் அமெரிக்கா மற்றும் உக்ரைனுடைய லீடர்ஸ் ஸ்டார்லிங்குக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. இப்படி அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் அப்படிங்கிறது ரஷ்யர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை எப்படியாவது தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உடனடியாக ஸ்டார்லிங்கினுடைய குரூப் டே நைட் உட்காந்து அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் அப்படிங்கிறது தடுக்கிறாங்களாம். இதனால் ரஷ்யர்கள் பயன்படுத்திட்டு இருந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது பாதியில் துண்டாக்கப்படுகிறது. அதனால் ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இனியும் வேணும்னா நாங்கள் இன்னும் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் அப்படிங்கிறத நிப்பாட்டுறோன்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் உக்ரைன் மற்றும் அமெரிக்காவிடம் ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறார். ஜெலன்ஸ்கி மற்றும் புட்டின் அவர்கள், அடுத்ததாக ட்ரம்ப் அவர்கள் 3 பேரும் உட்கார்ந்து பேசுவாங்களான்னு கேட்டால் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சுல, அந்த பேச்சுவார்த்தையினுடைய அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் வீக்கில் நடக்கும் என்கிற அறிவிப்பை இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார். சுவிஸ் நாட்டில் அந்த பார் ஒன்று நியூ இயர் எதுமா எரிந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, தீ விபத்து ஏற்பட்டது. அதில் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 41ஆக உயர்ந்திருக்கிறது. 18 வயதே ஆன ஒருவர் ஒரு மாதத்துக்கு பிறகு உயிரிழந்திருக்கிறார் என்கிற தகவலால் 41 அப்படிங்கிற எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. யூரோப் இந்தியா ட்ரேடு டீல் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு மகத்தான மதர் ஆஃப் டீல் தான். இது குளோபல் பவர் பேலன்ஸை கொஞ்சம் சோதித்து பார்க்கிறது. சொல்லப்போனால் இன்னொரு இடத்துக்கு இந்த பவர் பேலன்ஸை ஷிஃப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவினுடைய டீலை சூப்பராக கொண்டாடி வருகிறார்கள். சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத ஃபின்லாந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் மொத்தமாக 27 நாடுகள் இருக்குங்க. இந்த 27 நாடுகளில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலையில்லா திண்டாட்டம் எந்த நாட்டில் கூடுதலாக இருக்குது அப்படின்னு கேட்டால் ஃபின்லாண்டில் தான் கூடுதலாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஃபின்லாண்டில் சோஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் கொடுக்கப்படுது. யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு கவர்மெண்ட்டே காசு கொடுக்கறது, அந்த காசு கொடுத்த காசுக்கெல்லாம் வட்டிலாம் வாங்குறது கிடையாது, அவங்க செலவழிச்சிட்டு போகலாம் இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கரிசனங்கள் காண்பிக்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இதை வேலைக்கு போகிறவங்களும் வாங்கி பயன்படுத்தி கொள்கிறார்கள், ஒரே வீட்டில் 3 பேர் வாங்கி பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படி இப்படின்னு சொல்கிற பல விமர்சனங்கள் வெளியாகின்றன. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வேறு அதிகமாக இருக்குது. தேவையில்லாமல் இந்த பணத்தை சோஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஜாபுக்கு போகிறவனுக்கு நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அதனுடைய சட்டத்திட்டத்தை இப்போ டைட் பண்ணியிருக்காங்களாம் ஃபின்லாண்டு. இர்ஃபான் சொல்தானி, இந்த இர்ஃபான் சொல்தானி அப்படிங்கிறவர் வேறு யாருமே கிடையாது. ஈரானில் கைது செய்யப்பட்ட ஒரு நபர். அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனும் கூட. அவர் தூக்கு தண்டனை போட போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ட்ரம்ப் அவர்கள் இர்ஃபான் அவர்களை தூக்கு தண்டனை போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார்ல, அவருக்கு இப்போ ஜாமீன் கிடைச்சிருக்கு, விடுதலை ஆகியிருக்கிறார் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. கியூபா கூட நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டு தான் இருக்கோம். கியூபா ஆல்ரெடி ரொம்ப நொறுங்கி வீழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாடு. ஸோ அந்த நாட்டு தலைவர்கள் கூட நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு ஒரு புதிய புயலை கிளப்பியிருக்கிறார். ஆல்ரெடி வெனிசுலா கூட பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி மாதிரி அவர்களை போட்டு தள்ளிட்டாங்க. இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி உலக இருக்காரு. அதே மாதிரி கியூபாவிலும் அரசியல் மாற்றம், அரசு மாற்றத்தை அமெரிக்கா விரும்புகிறதோ என்னவோ என்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது. ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய ஹெட் இன்னைக்கு சீனாவுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்கிற தகவல் அமெரிக்காவுக்கு ஒரு குதிரை கொம்பு தான். பிரெஞ்சு மற்றும் சிரியாவினுடைய பிரசிடென்ட்ஸ் பார்த்து கொண்டார்கள் என்றும் 2 நாட்டு தலைவர்களும் அடுத்ததாக என்னென்ன செய்ய வேண்டும், பிரான்ஸ் மற்றும் சிரியா இணைந்து என்ன அடுத்ததாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணதாகவும், சிரியாவில் ஏற்பட்டிருந்த சில பிரச்சனைகள், குறிப்பாக குர்தின போராளிகளுடான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பிரான்ஸால் என்ன முடியுமோ அதை செய்வதற்கு பிரான்ஸ் தயாராக இருப்பதாக வாக்குறுதிகளும் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய அட்டாக் ஈரான் மேலே ஏதாவது இருந்துச்சுன்னா அது ரீஜனல் வாரா மாறிவிடும் என்கிற அந்த திடுக்கிடும் தகவலை மீண்டும் ஈரான் உறுதி செஞ்சுருக்காங்க. நாங்கள் விட்டு கொடுத்து போக மாட்டோம், அதே நேரத்தில் எங்கள் மீது ஏதாவது அட்டாக் நடந்துச்சுன்னா அது ரீஜனல் வாராக தான் மாறும். அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகள் இருக்காங்க, அந்த நட்பு நாடுகள் எல்லாருமே எங்களுடைய தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் அழிவை ஏற்படுத்துவோம் என்கிற தகவலை ஈரான் பகிரங்கமாக கூறியிருக்கிறார்கள். ஈரானுடைய இராணுவமான IRGCயை தீவிரவாத லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க ஐரோப்பிய ஒன்றியம், ஜெர்மனி போன்ற நாடுகள். உடனடியாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களையும் நாங்கள் தீவிரவாதிகளாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் இன்னைக்கு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். இதற்கு ஜெர்மனி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.